பொரி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொரியை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் துருவி எடுத்துக்கிறலாம். இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குங்க. இதில் இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவைக்கு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம். இந்த 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியே போதும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தெளித்து விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாக தான் நான் வச்சுருக்கேன். நல்லா இன்றைக்கி நம்ம கம்மியான எண்ணெயில் தவா ஃப்ரை மாதிரி தான் நம்ம பண்ணி எடுக்க போகிறோங்க. அதிக எண்ணெய் வேண்டாம். ஒரு சட்டுன்னு ஒரு ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு டீ கூட ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். அங்கே பொரிய வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ சிம்மிலே போட்டு வேக விட்டு எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம இந்த சைடில் திருப்பி கொடுத்துக்கலாங்க. இந்த பக்கம் வேகட்டும். இப்போ நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இதே போல் இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நாம் பார்த்துருக்கோம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.